உலக புகழ்பெற்ற நோயியல் நிபுணர் சார்ல்ஸ் பவல் ஒயிட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1867 ஏப்ரல் 21 அன்னைக்கு இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனில் லூயிஸ் பாரட் ஒயிட்டுக்கும் லெவினா அண்ட் பிராக்மன் ஒயிட்டுக்கும் மகனாக பிறக்கிறார். சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருக்கு கூட பிறந்தவங்க 3 எல்டர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா டாக்டர் ஆஃப் டிவினிட்டி படித்த ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா சிட்டி ஆஃப் லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் மேரி ஆல்டர் மேரிக்கான ஒரு ரெக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் பவல் ஒயிட்டுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1872ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவல் ஒயிட்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சிட்டி ஆஃப் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. மேலும் அந்த ஒரு லோக்கல் ஸ்கூலானது ஒரு பேரிஷ் ஸ்கூலாக இருந்தது. அதாவது தேவாலயத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து தான் சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி, இறையியல், மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல், சயின்ஸ், அறிவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை சார்ல்ஸ் பவல் ஒயிட் படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1877ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேடும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால சார்ல்ஸ் பவல் ஒயிட் அடுத்த ஓராண்டு இவருடைய 6th கிரேடையும் அதே சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற லோக்கல் ஸ்கூல்லே இவர் படிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1878ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து அதே லண்டனுடைய லண்டன் பரோ ஆஃப் ரிச்மண்ட் அப்பான் டைம்ஸில் இருக்கிற பான்ஸுக்கு இவரை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பால் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த செயின்ட் பால் ஸ்கூலானது ஒரு டே அண்ட் போர்டிங் ஸ்கூலாக இருக்குது. அதாவது அங்கே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு தங்கி அந்த செயின்ட் பால் ஸ்கூலில் 1878ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை சார்ல்ஸ் பவல் ஒயிட் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் பவல் ஒயிட் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக இவர் கெமிஸ்ட்ரி, வேதியியல், அதே மாதிரி ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதுக்கப்புறமா இந்த பயாலஜி, உயிரியல் இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு இவர் படித்து வந்தாங்க. சயின்ஸில் இவர் ஆர்வம் காட்டினாலும் மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியலில் தான் சார்ல்ஸ் பவல் ஒயிட்டுக்கு அதிக ஆர்வமும் அதிக திறமையும் கூட இருந்தது. இதனால் செயின்ட் பால் ஸ்கூலில் நடத்தப்படக்கூடிய சில மேத்தமேட்டிக்கல் சார்ந்த காம்படிஷன்ஸில் கூட இவர் பங்கேற்று வந்தாங்க. இதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த செயின்ட் பால் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகும் அதே செயின்ட் பால் ஸ்கூல்லையே சார்ல்ஸ் பவல் ஒயிட் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ அது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து சார்ல்ஸ் பவல் ஒயிட் அடுத்த ஓராண்டு அதே செயின்ட் பால் ஸ்கூலில் இவர் படிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அதே லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே இவர் சில மேத்தமெட்டிக்கல் கோர்சஸ் எடுத்து மெட்ரிகுலேட் ஆகி அதையும் படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1885ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவல் ஒயிட் இவருடைய 18 வயதில் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் செயின்ட் பால் ஸ்கூல்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. இருந்தாலும் கூட அதே செயின்ட் பால் ஸ்கூலில் இவர் மேத்தமேட்டிக்ஸில் ஹையர் லெவல் மேத்தமேட்டிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அது மேத் 8 அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு கோர்ஸும் ஒரு 1 இயர் கோர்ஸ் தான். அதையும் எடுத்து சார்ல்ஸ் பவல் ஒயிட் அடுத்த ஓராண்டு 1885ஆம் ஆண்டிலிருந்து படிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1886ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் சார்ல்ஸ் பவல் ஒயிட் அந்த மேத் 8ஐயுமே அந்த செயின்ட் பால் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாண்டோடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு அங்கமான சிட்னி சசெக்ஸ் காலேஜ் அங்கே இவருக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. இதை பயன்படுத்துகிறாங்க. இவர் அதே மாதிரி லவட் எக்ஸிபிஷன்
பிரிசனர் அப்படின்ற ஸ்காலர்ஷிப்பும் இவருக்கு வழங்கப்படுது. இதனால இந்த 1886 ஜூலை மாதம் இவர் வந்து இந்த செயின்ட் பால் ஸ்கூலில் முழுமையாக அந்த மேத் 8 அதையும் வந்து முடிச்சுட்டு இந்த 1886ஆம் ஆண்டு இவருடைய அப்பா மூலமாக இவர் வந்து இந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் ரிச்மண்ட் அப்பான் டைம்ஸில் இருக்கிற பான்ஸில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக கேம்பிரிட்ஜில் இருக்கிற சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் அப்படின்றதனுடைய மீனிங் என்னென்னா, இந்த சிட்னி சசெக்ஸ் காலேஜில் படித்தா டிகிரி ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து கிடைக்கும். ஸோ சிட்னி சசெக்ஸ் காலேஜில் கிடைச்ச அந்த ஸ்காலர்ஷிப்போட 1886ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ வந்து எடுத்து படித்தாங்க. அதில் பர்டிகுலராக வந்து ட்ரைபாஸ் பார்ட் 1ல் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படித்தாங்க. ஏன்னா இவருக்கு கணிதவியலில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து இவர் வந்து தொடர்ந்து படித்தாங்க. அப்போ 1887 காலகட்டத்திலெல்லாம் இவருக்கு வந்து அதாவது சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் சில ப்ரைஸஸும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் இவர் வந்து இவருடைய அந்த மேத்தமேட்டிக்கல் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதனுடைய ட்ரைபாஸ் பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டுக்கு வந்து மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்படுது. இதனால் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் படித்தா பத்தாது, நேச்சுரல் சயின்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ட்ரைபாஸ் பார்ட் 2ல் இருந்து அதே அந்த சிட்னி சசெக்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸ் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து பிஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்னு இரு வகையாக பிரிக்கப்பட்டது. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு, இதில் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது இடம்பெற்றிருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. அதாவது ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஆர்வம் காட்டினாங்க. ஆனால் நேச்சுரல் சயின்சஸ் தான் இவர் வந்து ட்ரைபாஸ் பார்ட் 2 எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைபாஸ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ட்ரைபாஸ் 1, ட்ரைபாஸ் 2 அப்படின்னு 2 இருக்குது. ட்ரைபாஸ் 1, ட்ரைபாஸ் 2 இது 2மே கம்ப்ளீட் பண்ணால் தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த டிகிரி வந்து கிடைக்கும். நம்ம எப்படி செமஸ்டர் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ட்ரைபாஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் சொல்லப்படும். அது வந்து 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்டையும் முடித்தாதான் பிஏ எடுத்து படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு 1889 இவர் வந்து மேத்தமேட்டிக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டில் நேச்சுரல் சயின்சஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு டவுட், இந்த மேத்தமேட்டிக்ஸ் அதேமாதிரி நேச்சுரல் சயின்சஸ் இதெல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ தான் எடுத்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ட்ரைபாஸ் பார்ட் 2ஐயுமே வந்து நேச்சுரல் சயின்சஸ் இருந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து அதே கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் என்ரோல் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி எம்பிசிஹெச்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரிஸ் அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதுதான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் மெடிக்கல் ஸ்கூலில் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படித்தாலும் இவர் வந்து அந்த இங்கிலாண்டோடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு அடிக்கடி இவர் வந்து போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணி இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் கூட இவர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது இந்த எம்பிசிஹெச்பி அப்படின்ற எம்பிபிஎஸ் டிகிரி முடித்ததுக்கப்புறமா நேரடியாக சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ஒரு மருத்துவர் ஆக முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ஒரு மருத்துவராகவோ அறுவை சிகிச்சை நிபுணராகவோ தகுதி பெற முடியும். ஸோ இதுக்காக இவர் வந்து
எம்பிசிஹெச்பி முடிக்கிறதுக்கு முன்னாடியே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி நிறைய லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. குறிப்பாக அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் படித்து வந்தாங்க. இதில் குறிப்பாக சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டுக்கு பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல் இந்த 2 பாடங்களில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் அவைகள் குறித்து படிக்கிறது தான் பெத்தாலஜி அப்படின்றது. அதே சமயம் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினோட வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடலில் எலும்புகள் எவ்வாறு வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது. ஸோ பெத்தாலஜி, அனாட்டமி இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் தான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்க. இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். அதே மாதிரி அதே லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ இந்த 2 இதனுடைய லைசன்ஸையும் மெம்பர்ஷிப்பையும் இவர் வந்து பெறணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து மே மாதம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸை பெற்றுறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸ் பெறுறது மருத்துவத்தில் டிப்ளமோ பண்ணுறதுக்கு சமம். ஸோ அதை வந்து பெற்றுறாங்க. அதே மாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் பெறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எல்ஆர்சிபி, மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ், இந்த 2யுமே 1894 மே 10 அன்னைக்கு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து தொடர்ச்சியாக எம்பிசிஹெச்பி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவர் வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங்லாம் மேற்கொண்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து ட்ரெஷரர்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் இன் பெத்தாலஜியானது வழங்கப்படுது. ஸோ அடுத்த ஓராண்டு 1895 வரைக்கும் அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் இன் பெத்தாலஜியை இவர் வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1896ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து நேராக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து எம்பிசிஹெச்பி அந்த மெடிசனை பேங்க்லோரிஸ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை 1896ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இந்த காலகட்டத்தில் இன்னும் சில கூடுதல் கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1896 ஜூன் 11 அன்னைக்கு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலே இவர் வந்து மேற்கொண்டு மெடிக்கல் ட்ரைனிங்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1898ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாம், அங்கே இருக்கிற பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுடைய பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணர் அப்படின்ற பதவி இவருக்கு வழங்கப்பட்டது. இதனால் 1898ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் கவுண்டியில் இருக்கிற பெர்மிங்ஹாமுக்கு போய் அங்கே இருக்கிற பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு பெத்தாலஜிஸ்ட்டாக 1898ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் எஸ்எஸ் பேட்ரோக்ளஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஷிப்பு, அந்த ஒரு ஷிப்பில் ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஓராண்டுக்கு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து அழைக்கப்பட்டாங்க. இவரும் வந்து அந்த ஒரு ஒர்க்கில் 1899 காலகட்டத்தில் ஈடுபட்டு மறுபடியும் பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கே திரும்பினாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இந்த இங்கிலாண்டோடைய அந்த பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோடைய பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1900ஆம் ஆண்டு இங்கிலாண்டோடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற அந்த பெர்மிங்ஹாமில் இருந்து அதே இங்கிலாண்டோடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கக்கூடிய லீட்ஸுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யார்க்ஷயர் காலேஜ் அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் 1900ஆம் ஆண்டு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்றது என்னென்னா, இப்போ நோயியல் அப்படின்றது நான் ஏற்கனவே
சொன்னேன், நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் அதை பற்றிலாம் படிக்கிறது பெத்தாலஜி அப்படின்னு. இதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு நேரடியாக விளக்கணும். குறிப்பாக வந்து நோய் கிருமிகளை வந்து மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்றது. அந்த பொறுப்பில் யார்க்ஷயர் காலேஜில் 1900ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டுக்கு மெல்ல மெல்ல கேன்சர் ரிசர்ச்சில், புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஆர்வம் ஏற்படுது. குறிப்பாக கேன்சர் எப்படி ஏற்படுது, அதை எப்படி கண்டறியணும், அதுக்கப்புறம் அதை எப்படி தடுக்கணும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1902ஆம் ஆண்டு யார்க்ஷயர் காலேஜோடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இந்த 1902ஆம் ஆண்டு இங்கிலாண்டோடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாண்டோடைய லண்டனுக்கே திரும்பி அங்கே இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி அண்டு பெத்தாலஜி அப்படின்ற பதவியில் 1902ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பெத்தாலஜிக்கும் அனாட்டமிக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். மோர்பிட் அனாட்டமின்றது என்னன்னா நோயற்ற உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நோயற்ற உடற்கூறியல் அப்படின்றது இப்போ உடல் உறுப்புகள், திசுகள், எலும்புகள் அவர்களுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது உடற்கூறியல். அதே சமயம் நோயற்ற உடற்கூறியல் அப்படின்னா நோயற்ற உடல் உறுப்பு அல்லது காயமடைஞ்ச உடல் திசு அல்லது ஃப்ராக்சரான எலும்பு அதனுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படித்தா அது மோர்பிட் அனாட்டமி. ஸோ மோர்பிட் அனாட்டமி, பெத்தாலஜி இந்த 2 பாடங்களை இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக 1902ஆம் ஆண்டிலிருந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் பணிபுரிய தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அதே 1902ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு எராஸ்மஸ் வில்சன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. எராஸ்மஸ் வில்சன் அப்படின்றவர் ஒரு மருத்துவர். அவர் வந்து இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் எராஸ்மஸ் வில்சன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் நிறுவப்பட்டது. அது வருடம் வழங்கப்படும். அப்படி வருடம் வழங்கப்படுறதுக்கு தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்களில் ஒருத்தரை ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி 1902ஆம் ஆண்டு எராஸ்மஸ் வில்சன் லெக்சரராக இவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவரும் வந்து ஜென்ரல் பெத்தாலஜி ஆஃப் டூமர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த எராஸ்மஸ் வில்சன் லெக்சர்ஸ் 1902ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1904ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி அண்டு பெத்தாலஜி அந்த பதவியிலிருந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவியை மட்டும் பெறாங்க. அதுக்கப்புறம் 1905ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் பெத்தாலஜி, உதவி நோயியல் நிபுணராக 1905ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லா பதவிகளையும் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் பெத்தாலஜி, அசிஸ்டன்ட் பெத்தாலஜிஸ்ட் அந்த பதவிகளெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இங்கிலாண்டில் இருக்கிற லண்டன்ல இருந்து அதே இங்கிலாண்டோடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பில்கிங்டன் ரிசர்ச் ஃபண்ட் அதனுடைய ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இவர் வந்து 1906ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி அங்கே இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து புற்றுநோயினுடைய நோயியல் தன்மை குறித்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது 1908ஆம் ஆண்டு லெக்சர்ஸ் ஆன் த பெத்தாலஜி ஆஃப் கேன்சர் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. உடனடியாக நேச்சர் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜேர்னல், அந்த ஜேர்னலில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டினுடைய லெக்சர்ஸ் ஆன் தி பெத்தாலஜி ஆஃப் கேன்சர் அந்த புத்தகத்தினுடைய மகிமை அதில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக கேன்சருடைய பயாலஜி, அதனுடைய உயிரியல் தன்மை, அதனுடைய நோயியல் தன்மையெல்லாம் குறித்து வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதனால் இந்த ஒரு கேன்சர் புற்றுநோய் குறித்த இன்னும் கூடுதல் புரிதலை ஏற்படுறதுக்கு இந்த ஒரு புத்தகம் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு நேச்சர் அப்படின்ற ஜேர்னலில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய அந்த லெக்சர்ஸ் அந்த பெத்தாலஜி ஆஃப் கேன்சர் அப்படின்ற புத்தகம் புகழப்பட்டது. இதனால் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டும் மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1910ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் செல் ப்ரொலிஃபரேஷன் அண்டு மெட்டபிளேசியா அப்படின்ற ஒரு புக்கு, இதை வந்து 1910ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதே 1910ஆம் ஆண்டு தான் மான்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய கிறிஸ்டி ஹாஸ்பிட்டல் ஃபார் கேன்சர் அதுக்குண்டான ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராக 1910ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 1910ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்டி ஹாஸ்பிட்டல் ஃபார் கேன்சருக்கான ஒரு நோயியல் நிபுணராக இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்டி NHS ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அதனுடைய ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே 1910ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து த பெத்தாலஜி ஆஃப் க்ரோத் டூமர்ஸ் அப்படின்ற டைட்டில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு புக் எழுதி 1913ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வெளியிட்டாங்க. இது வெளியிட்ட உடனடியாக இந்த ஒரு த பெத்தாலஜி ஆஃப் க்ரோத் டூமர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு புத்தகமானது இன்னும் பெரிய புகழை பெற்றது. குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கிற த லான்செட் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் இந்த ஒரு கேன்சர் குறித்து வெளியிட்டிருந்த இந்த ஒரு புத்தகம் அதை பற்றி பெரிய அளவில் பாராட்டுகள் வந்து இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா கேன்சர்லேயே நிறைய விதம் இருக்குது, அதே மாதிரி டூமர்ஸ் நமக்கு ஏற்படக்கூடிய கட்டிகள் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரக்சரும் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு வந்து மோட் ஆஃப் க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் 1913 சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து த பெத்தாலஜி ஆஃப் க்ரோத் டூமர்ஸ் அப்படின்ற புக்கில் தெரிவிச்சிருந்தாங்க. அது பெரிய அளவில் த லான்செட் அப்படின்ற அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பாராட்டுக்குரியதாக இருந்தது. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1915ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் லெக்சரர் இன் பெத்தாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதாவது பெத்தாலஜி நோயியலை யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய விரிவுரையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் லெக்சரர் ஒரு சிறப்பு விரிவுரையாளராக 1915ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இதேமாதிரி கேன்சர் ரிசர்ச்சில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு வேளை கேன்சர் வந்துட்டால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களை நோக்கி சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய ஆராய்ச்சியானது சென்று வந்தது. இந்த நிலையில தான் 1918ஆம் ஆண்டு இவருடைய 51 வயதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து லெட்டஸ் மேரி லேம்ப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதான் 1918 இவருடைய 51 வயதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டுக்கும் இவருடைய மனைவியான லெட்டஸ் மேரி லேம்ப் ஒயிட் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1920கள் காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் பொறுப்புகளை சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பெற்று வந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த மான்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய ஹெலன் ஸ்விண்டல், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் இருக்கிற ஹெலன் ஸ்விண்டல் கேன்சர் ரிசர்ச் லேபரட்டரிஸ் அதுக்குண்டான ஒரு டைரக்டராக இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி மான்செஸ்டர் கமிட்டி ஆன் கேன்சர் அதுக்குண்டான ஒரு ஹிஸ்டாலஜிஸ்டாகவும் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படியான பொறுப்புகளில் தொடர்ச்சியாக சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து 1925 காலகட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன், இவர் வந்து 1896 MBCHB அந்த MBBS முடித்த மாதிரி 1900ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியும் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் சொல்ல தவறி இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த 1925 காலகட்டத்தில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. அது வந்து முழுக்க நோயியல் சம்மந்தமாக அந்த நோயியல் சம்மந்தமான பிரின்சிபல்ஸ் குறித்து இவர் வந்து எழுதினாங்க. அதை த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற டைட்டிலில் 1927ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து எழுதி வெளியிட்டாங்க. உடனடியாக அந்த ஒரு புக்கும் வந்து பெரிய பாராட்டத்துக்குரியதாக இருந்து வந்தது. இதுக்கிடையில் தான் 1928ஆம் ஆண்டு சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய பெருமூளையில் ரத்த கசிவு ஏற்படுது, செரிப்ரல் ஹெமரேஜ் ஏற்பட்டு இவர் வந்து பெராலிசிஸ் ஆயிடுறாங்க, ஃபுல்லாக முடங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பெட்லேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து பெருசாக மீண்டு வர முடியல. இறுதியாக 1930ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1930 செப்டம்பர் 26 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து இறந்து போயிடுறாங்க. கடைசி 2 ஆண்டுகள் வந்து ரொம்ப நரக வேதனையில் தான் இவர் வந்து இறந்தாங்க. இதெல்லாமே வந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய மனைவியான அந்த லெட்டிஸ் மேரி லேம்ப் ஒயிட் அவங்க இவருடைய மகள் எல்லாரும் வந்து இறந்தாங்க. இதெல்லாம் வந்து சார்ல்ஸ் பவுல் ஒயிட்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து மருத்துவத்திற்கு குறிப்பாக வந்து புற்றுநோய் ஆராய்ச்சிக்கும் நோயியலுக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் எழுதின லெக்சர்ஸ் ஆன் தி பெத்தாலஜி ஆஃப் கேன்சர் அந்த ஒரு புத்தகத்தில் கேன்சர் பற்றின மேற்கொண்டு அதிக புரிதலை வந்து ஏற்படுத்தினாங்க. அதிக புரிதல் ஏற்படுத்தினாதான் கேன்சர் எப்படி ஏற்படுது, அதை எப்படி தடுக்கணும், அதனோட
புற்றுநோயினுடைய செல்களினுடைய அந்த புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு அடித்தளமிட்டவர் சார்ல்ஸ் பவுல் ஒயிட் தான். அதே மாதிரியே இந்த இன்னொரு புக்கம் அந்த த பெத்தாலஜி ஆஃப் க்ரோத் டியூமர்ஸ் அப்படின்னு அந்த டியூமர்ஸ் எல்லாம் புற்றுநோய் கட்டிகள் எப்படி வளர்ச்சி அடையுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்லாம் சொன்னது. அதுவும் வந்து பெரிய அளவில் கேன்சர் ரிசர்ச்சில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினது. ஸோ இந்த அளவுக்கு கேன்சர் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாத ரொம்ப கொடுமையான ஒரு நோயாக இருந்து வருது. ஸோ அப்பேற்பட்ட அந்த கேன்சருக்கு உண்டான ரிசர்ச்சில் இவ்வளோ முன்னேற்றங்களை சார்ல்ஸ் பவுல் ஒயிட் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் பவுல் ஒயிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.